வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட்டான ப்ளம் கேக், ஃப்ரூட் அண்ட் நட் கேக், இல்லை கிறிஸ்மஸ் கேக் என்ன வேணால் சொல்லலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பாஞ்சியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு என் சனோட கமெண்ட்ஸையும் கேளுங்க. ஃப்ரூட் அண்ட் நட் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ண போகிற டியூட்டி ஃப்ரூட்டி மற்றும் ஃப்ரூட்ஸை வந்துட்டு எப்படி சோக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க, சில பேருக்கு அது பிடிக்காது அப்படின்னா நம்ம வெறும் நட்ஸை மட்டும் போட்டும் சோக் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எல்லா கலர்லேயும் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம டேட்ஸ் 2 சாப் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி நட்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும் நட்ஸையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நட்ஸோடு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம நட்ஸ் செய்யும் போது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்னா முதல் கிறிஸ்மஸ்க்கே வந்துட்டு அடுத்த கிறிஸ்மஸ்க்கான இதை வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படி பண்ணல. உங்களுக்கு நீங்கள் ஒயினில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒயின் இல்லை, அதுக்கு பதிலாக கிரேப் ஜூஸு. ஸோ இப்போ கிரேப் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் 1 கப். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நான் 1 நைட் மட்டும் சோக் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாமே நைட்டு சோக்காக வச்சு நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேக் செய்கிறதுக்கு ஸ்பைஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பட்டை 2 இன்ச்சு, கிராம்பு 2, ஜாதிக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது பவுடரை சொல்லலாம். கண்டிப்பாக இதை செய்தால் தான் அதுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான மோல்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம், ஸோ ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து கேரமல் சிரப் ரெடி பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எம்டி தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அந்த சுகர் வந்துட்டு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு சாட் பண்ண போகிறோம். அதோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நல்ல ப்ரௌன் ஆகி உருகி வரும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்ல சிரப் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதில் தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அப்போ தான் வந்துட்டு, இல்லை உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஆட்டம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேரமல் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் கேக்குக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட், கலர் நல்லா கொடுக்கும். ஸோ அடுத்து இனிமேல் நம்ம எப்படி கேக் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் இல்லாமல் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 எக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ண போகிறதில்ல, ஹேண்ட் பீட்டரில் வச்சு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணும் போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா முட்டை வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பட்டர் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 150 கிராம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும் போதும் 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணலாம். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கேக் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ லிக்விட் இன்க்ரீடியன்ஸை மட்டும் தான் நம்ம பீட் பண்ணணும். இது கூடவே வந்து ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து எக்கில் நல்லா மிக்ஸ் ஆகாதனால திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணும்போது பாருங்கள் நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பவுடர்ட் சுகர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1 கப் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள் அதோட பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே க்ரீம் டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு அப்படியே மாறும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கோம். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் வந்துட்டு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சலிச்சிக்கலாம். நல்லா 3 தடவை சலிக்கணும். கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா 3 தடவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சலிச்ச மாவை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம பவுடர் சுகர் மட்டும் இல்லாமல் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்ல கலரிங் கொடுக்கும். இல்லை எனக்கு கேரமல் வராது, நான் கேரமல் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போது இந்த பேட்டரோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணணும் இல்லை, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த கேக்கோட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்குக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த ஸ்பைஸ் தான். இந்த ஸ்பைஸ் சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த கேக்குக்கான ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. இப்போ பாருங்கள் எப்படி அந்த க்ரீமியாக இருக்குது பாருங்கள் எப்படி. ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்டியை சேர்த்துடலாம். இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பேப்பர் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட இந்த கேக் பேட்டரை ஆட் பண்ணலாம், ஒட்டாமல் வரும். இந்த தடவை பேக்கிங் வந்து நான் தவா பேக்கிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சாச்சு தவாவை. ஸோ இப்போ மேலே கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பும் வச்சுட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற தவாவில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கும். ஸோ கேக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆனதும் சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 to 6 hours விட்டு இல்லைனா 1 day கழித்து சாப்பிடுங்க. கேக் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகிருக்கும், சூப்பராக டேஸ்ட் இருக்கும். சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிட்றது கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ வந்து சூப்பராகவும் இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம்ம பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.